வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி பிரண்டை துவையல் தான் பார்க்க போகிறோம். பிரண்டையை எடுக்கிறப்ப கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த நார் சைடில் இருக்கெல்லாம் எடுத்துட்டு பிரண்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, புளி, 3 காஞ்ச மிளகா போட்டு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். தீஞ்சிடக்கூடாது மிளகாலாம், இல்லை கசக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை ஊற்றி பிரண்டையை போட்டு நல்லா வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. மெயினாக அந்த க்ரீன் கலர் மாறணும், அவ்வளவுதான். பிரண்டையை நல்லா வதக்கணும், இல்லைன்னா அரிப்பு வரும். பார்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிஞ்சு பிரண்டையாக இருந்தால் நார் எடுக்கிறதும் ஈஸி, நல்லா வதக்கலாம், சீக்கிரம் வெந்துடும். வதக்கி வச்சதெல்லாம் ஆற வச்சுட்டு முதல்ல உளுத்தம்பருப்பு போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பிரண்டையை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்சதை அதில் போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கே சமைச்சி சாப்பிட்றதுனால எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இது வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எண்ணெயை நிறைய ஊற்றிக்கோங்க. அதுமாதிரி பிரண்டையை நிறைய வாங்கி சமைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை கால்சியம் இருக்குது, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. லேடிஸ்க்கு இது ரொம்ப நல்லது. இது இட்லி தோசைக்கு சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். பிரண்டையை க்ளீன் பண்ணுறப்ப கையில் ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கோங்க. நல்லெண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அந்த நாரை எடுக்கிறப்ப ஈஸியாகவும் இருக்கும், கையெல்லாம் அரிக்காது. நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம். இன்னொன்று, நல்ல முத்தனை பிரண்டையாக இருந்ததுன்னா அந்த நார் எடுக்கிறப்பயே கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பிஞ்சு பிரண்டையாக பார்த்து வாங்கி செய்யுங்க. ரெண்டாவது, பிரண்டையை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க. நல்லா வெந்துட்டால் பிரண்டையில் அந்த அரிப்பு தன்மை கம்மியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரண்டை துவையல் செய்கிறதுக்கான பொருட்கள், அதோட அளவுலாம் அந்த வதக்கிறப்பயே பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரண்டை அதிகமாக்குனீங்கன்னா அதோட அளவுலாம் அதிகமாகிக்கோங்க. புளியும் காரமும் அதிகமாக இருந்தால் துவையல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிரண்டை கிடச்சிதுன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பிரண்டை துவையல் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இந்த துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருளாக ரொம்ப கம்மி தான். துவையலுக்கு காரமும் புளிப்பும் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் ஈஸியாக சமைச்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி தேங்காய் சட்னி, கார சட்னி செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னியை சாப்பிட்டிங்கன்னா பசி நல்லா எடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.